மாடு வருதா? எந்த மாடுறா வருது? நீங்க தானே மாடு மாடுன்னு எடுத்துட்டு இருக்கீங்க. வாடி வாசல் உங்களையா அந்த தம்பி போதுமா? வீடியோவே எடுத்தாச்சுப்பா. கே செல்வகுமாரனோட தம்பிங்களாப்பா? சரியா தம்பி, ஓகே. போதும்பா போதும், ஓகேவா? இல்லையா போதுமா? லைவ் தாயா போயிட்டு இருக்கியா? லைவ் தாயா? நம்ம முத்திரையர் உறவுகளா? கே சன்னனோட தம்பிகளாப்பா? சரிப்பா சரிப்பா, ரொம்ப சரியா சரியா சரியா, வாங்க. கிரவுண்டு எந்த ஊர்ல தெரியும் தெரியும். பிரதர், நேற்று நான் தான் கால் பண்ணியிருந்தேன். ஆமாம், வேற எதுவும் கிடையாது, வேலை இல்லை. அவர் தானே அலௌன்ஸ் பண்ணுறது. கமெண்ட்ல பிக்சர் எழுதிருக்காங்களே. இன்ஸ்டால போய்க்கு லைவ் இன்ஸ்டாகிராம்லையா? இல்லையா தம்பி, மூவேந்தர் மீடியாவில் போயிட்டு இருக்கியா? போங்க 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 போங்க. பிரபு விளைவிக்கோ பிரபு, வீடியோ போய்க்கு இருக்குல்ல. இருக்கட்டுமியா வாயா? வாத்தியார் வாத்தியார் சார் 2 நாளைக்கு லீவ் வேணும். ஆமா ஆமாங்க, அவருக்கு சனிக்கிழமை ஸ்கூலா, ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலா? அதுல ஸ்கூலா? போய் சொல்லு, போய் சொல்லு. விடுப்பா, இருந்துருப்பா. அதை போய் பிடிக்கலாமா? சின்ன கண்டா போய் முழுக்கனே இருப்பாங்க. சரி விடியா, ஏறி இடிச்சு கொடி நம்ம நேரத்துக்கு பறக்கலாம். மெதுவா பாரு, மெதுவா பறக்க. அம்மா குடி பறக்க டாங்கில, டாங்கி லாங் இல்லை, அதனால பறக்கும். பறக்கணும்னா காத்த வச்சு நான் பண்ணுறது. இங்க இருந்து அந்த பேனர் எடுத்துட்டு வந்துடும். அண்ணே இந்த அரவிந்த் வீடு தான் தெரியும்ல, நம்ம தான் வந்தோம்ல. அண்ணனோட பேனர் எடுத்துட்டு வந்துடுவோம். அருண் பிரசாத், எம் சரவணன், நீ தானாப்பா? நம்ம தான் தலைமை. ஆனால் என் பேரை பேரை போடக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். கீழே போடக்கூடாது. நல்ல விஷயம் தான். மேலே கீழே தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி விசுவதி பாண்டியன் அவர்களுடைய பேனர் சிறப்பாச்சிற்காக காலையெல்லாம் போட்டு இந்த வரட்டும். வாங்க பிரதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன அது? அப்படிலாம் சொல்லாதாப்பா. ஏமா ஒவ்வொருத்தரும் பிறகாச்சும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. சரி விடு விடு விடு, அதெல்லாம் பேசக்கூடாது. ஒற்றுமை பற்றியெல்லாம் நம்மள்ட்ட வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோன் நம்பர் சொன்னாலே போதும். இல்லையா? இந்த நீதான் போகணுமே, இந்த எடுத்துகிட்டு போகலாம்னா. இந்தா கண்டிப்பாக கண்டிப்பாயா, நம்ம வீட்டில் சாப்பிடாமையா என்னையா நீங்கள்? ஏன் ஃபோன் நம்பர் தான், இப்போ பேசிகிட்டு இருக்க நம்பர் தான். இப்போ உடனே போடுங்க போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வாயா, மாலை உடம்பு வந்துடும். இங்கே மாலை வரும், அப்போ மட்டும் வாங்க. கூப்பிடு கூப்பிடு, அண்ணன் வராமல் எங்கே வைப்போம். திருப்பணிக்குழு பழமேடு சங்கம் நிர்வாகிகள் தலைவர் தங்கள். சாவி எப்போ கிடைக்கும்? சாவி ஆட்டி வாங்க முடியுமா? இப்பயா?
இப்போ அவனும் இருக்க மாட்டாங்கண்ணே. கணக்கு பண்ண 7 மணி ஆயிரம் பூரா மாடு முடிய மாட்டோட போயிருக்காருன்னா அவர் கணக்கு பிள்ளையும் போயிருக்காரு. மாடு சுற்றி குண்டு வந்து தேவையான. சரி சரி. ரெண்டு ரூமுக்குள்ள தான் இந்த தெருவோட அடையாளமே இருக்கு. பாலமேடே நம்ம விளையாட வந்தானே. எங்க போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு காணா? இல்ல அதான் சொல்ல எல்லாமே உள்ள கல்வி வெள்ளைய இது பண்ற சுத்தம் க்ளீன் பண்ணனாலயா? ஆமா வைக்கல. பூராமே உள்ளதான் இருக்கு. மெயினான ப்ராப்பர்ட்டி. அவ்வளவுதான். லைவ் போயிட்டு தான் இருக்கு. இங்கே தான் இருக்கேன். வாயா வாங்க வாங்க முடிச்சுட்டு வாங்கயா. டிஷர்ட் கொடுக்குற இடமே தான் மகால் நம்ம. தெரியும் தெரியும். அதெல்லாம் நம்ம பேசிடுவோம். பைய ஸ்லோவா, ஏன்னா மக்கள் பார்க்கணும்ல. பைய ஸ்லோவா அப்படி வச்சுக்க. இதான் அடுத்து காமிச்சிட்டான். இதான் நம்மளோட அடையாள காலம். தெரியுற மாதிரி எழுத்தெல்லாம் தெரியுற மாதிரி. அப்படியே மேலே போ. மேலே காட்டு. மேலே பேர் அதே. அதாவது பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாவில் இங்கே தான் வந்து வீரர்களுக்கான அந்த டோக்கன் கொடுக்கறது எல்லாமே வந்து இங்கே தான். மடத்து கமிட்டி வந்து இங்கே தான் பண்ணுவாங்க. வேறு எங்கேயுமே நடத்தப்படாது. இந்த பாலமேடில் அனைத்து சமூகங்கள் இருந்தாலும் ஆனால் தேவேந்திர குல வேளாளர் இருக்கக்கூடிய இந்த மடத்து கமிட்டியில் தான் இது வந்து இது பண்ணுவாங்க. இது கொஞ்சம் நான் தெளிவாக காட்டுறேன். ஏன்னா அந்த பேனர் போட்டிருக்கனால சரியாக தெரியலை. ஜல்லிக்கட்டு விழாவுக்கு மாடுபிடி வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டோக்கனும் இங்கே கொடுத்து தான் இங்கே பதிவு பண்ணுற டோக்கனை தான் வந்து வீரர்கள் வந்து இறக்குவாங்க. இதுலேருந்து இந்த விழா யாரோட விழான்றது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் எல்லாத்தையுமே டோக்கன் கொடுக்குறது. பயிற்சி மையமா? சூப்பர். இன்னைக்கு 2 நாள் லீவு. அப்படி அப்படி வச்சுக்கலாம். அதாவது இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா காலைல சாமி கும்பிட்டு வாங்கயா கல்யாணத்துக்கு வந்து அதே இடத்துல. அதாவது அரவிந்தோட நினைவா மாடு போன ஆண்டு வீரமரணம் அடைந்தார் இல்லையா? அரவிந்தோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்டு வந்து நினைக்கும் வந்து வச்சுருந்துருக்காங்க. இந்த வாரையா ஒழுங்க அது இல்லைப்பா. எவ்வளோ பறவையில் இருக்கு. அப்படியே பின்னாடியே போகணும். நடந்து வா. நல்லா கவர் பண்ணு.
அங்கிட்ட இருந்து போவாங்க அப்படியே மொத்தமா ஆமா தம்பி மாதிரி எழுதிக்கா எத்தனை உருப்படிகள் பார்த்து எழுதிக்கா அந்த மாடு வந்தோடனே இந்த மாடு பாஞ்சிடாம ரெண்டும் வெறிக்கு அப்படியா தம்பி மாடு சும்மா